வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போறோம். இது வந்து நாங்க லாஸ்ட் வீக் சண்டே போன ஒரு குட்டி ட்ரிப்போட பிளான் டீட்டெயில்ஸ் தான் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் சண்டே எடுத்த வீடியோ. நாங்க எங்க போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, கேரளால பாலக்காட்ல மலம்புழா டேம்க்கு பக்கத்துல இருக்கிற கவா ஐலேண்ட் அங்க தான் வந்து நாங்க போயிருந்தோம். கோயம்புத்தூர்லேருந்து போறவங்களுக்கு இது ரொம்பவே பக்கமா இருக்கும். நீங்க ஒரு 45 to 50 மினிட்ஸ்ல ரீச் ஆயிரலாம். சொல்லப்போனா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் அண்ட் இயர்லி 2, 3 டைம்ஸ் நான் பாலக்காடு போவேன். பட் ஆனா இந்த ஸ்பாட் நான் எப்படி மிஸ் பண்ணேனே தெரியல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போயிருக்கோம் அங்க. அன்னைக்குமே பார்த்தீங்கன்னா, பெருசா அங்க நாங்க போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி போல. அன்னைக்கு வந்து ஆக்சுவல் பிளான் பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த திரிச்சூர்ல இருக்க பீச் போலான்னு தான் போனோம். பட் ஆனா கொஞ்சம் லேட் ஆனதுனால, சரி இங்க பக்கத்திலேயே எங்கேயாவது போலான்னு சொல்லிட்டு தான் நாங்க இந்த பிளேஸ் சூஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க பாலக்காடு போற ரூட்ல மலம்புழா பக்கத்துல இருக்கும். அது அந்த மலம்புழா ரூட்லயே வந்தீங்கன்னா, 2 சைடு ரூட் வந்து பிரியும். ஒண்ணு வந்து மலம்புழா போகும். இன்னொன்னு வந்து இங்க இந்த கவா ஐலேண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளேஸ். அங்க தான் வந்து நாங்க போயிருந்தோம். இங்க பார்த்தீங்கனாலே அந்த ரூட் உள்ள எடுத்த உடனேயே அந்த வியூஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. கேரளானாலே சொல்ல வேண்டாம். கிரீனரியா தான் இருக்கும். ரொம்ப சூப்பரா தான் இருக்கும் பார்க்கறக்கு. அந்த ரூட்டுமே வந்து செம சூப்பரா இருந்துச்சு. ஒரு 45 to 50 மினிட்ஸ்ல நீங்க ரீச் பண்ணிரலாம் அந்த பிளேஸையே. இங்க பாருங்களேன், இதான் வந்து நான் சொன்ன அந்த கவா ஐலேண்ட். இது ஏன் வந்து அப்படி நேம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு இந்த மாரி ஃபுல்லா கிராஸ் தான் இருக்கும். ஒரே புல்லு. அழகா அந்த பார்க்கவே நேர்ல பார்க்க இன்னுமே சூப்பரா இருந்துச்சு. அத தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ள நடந்து போனோம்னா, அங்க வந்து வாட்டர் இருக்கு. வாட்டர சுத்தி இந்த மாரி ஃபுல்லா வாட்டர சுத்தி அப்படியே நிலம். அதுல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புல்லு இருந்துச்சு. அது போக அது சுத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, மலை. அ அந்த மலையோட அழகு பார்க்கவே செம சூப்பரா இருந்துச்சு. அந்த மேகம் அது மேல பட்டு, அந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அத பார்க்கும்போதே. அங்க அந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்லாம் கிடையாது. அது வந்து ஒரு குட்டி குறுகலான ரோடு தான். பட் ஆனா, அங்க நாங்க போன டைம்லயே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கூட்டம் அங்க இருந்துச்சு. சொல்லப்போனா அங்க கார் பார்க் பண்றக்கே இடம் இல்ல. அந்த ரோட்ல ரொம்ப நேரம் தேடி தான் நாங்க ஒரு பிளேஸ்ல வந்து பார்க் பண்ணோம். யாரோ ஒருத்தவங்க கார் எடுக்கவும் தான் எங்களால பார்க் பண்ணவே முடிஞ்சுது அங்க. அதே மாரி அந்த இடத்துல வந்து ஒரு குட்டி குட்டி ஷாப்ஸ்லாம் இருக்கு. ஸ்நாக்ஸ் ஷாப்ஸு, இந்த மாங்காய் அந்த மாரி அன்னாசி பழம், அதுக்கப்புறம் அந்த சிப்ஸ் இந்த மாரி ஷாப்ஸ் எல்லாமே அந்த ரோட் மேல இருக்கு. மத்தபடி அங்க பெருசா எதுவும் கிடையாது. ஆனா பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இங்க பாருங்க நான் அப்படியே சுத்தி காமிக்கிறேன். சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, இந்த மலை இருந்துச்சு. அதுல அந்த மேகம், அந்த ப்ளூ கலர் வானம் அது எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மெயினா இது வந்து மனுஷங்கள விட இந்த அனிமல்ஸ்க்கு ரொம்ப சூப்பரான ஸ்பாட்னே சொல்லலாம். அது வந்து அந்த மாடு நெறைய இருந்தது அங்க. அழகா அந்த மாடு, ஆடெல்லாம் அந்த புல்ல சாப்பிட்டுட்டு, அங்க பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, தண்ணி இருக்கும். கொஞ்சம் உள்ள போனோம்னா, அத குடிச்சிட்டு ஜாலியா ரெஸ்ட் எடுக்கிற மாரி உட்காந்துட்டு இருந்தது. அது கூடவே பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. எல்லாம் அங்க அந்த பிளேஸே வந்து காமா இருந்துச்சு. ஃபேமிலிஸ் அவங்கவங்க தனித்தனியா ஒரு ஃபேமிலியா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அங்க. நாங்க கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம். இது வந்து ரெய்னி சீசன் கிடையாது இல்லையா? இன்னும் அங்க வந்து கம்ப்ளீட்டா ரெயின் ஸ்டார்ட் ஆகல. நாங்க போன டைம்ல. கொஞ்சம் லைட்டா தான் மழை வந்துட்டு இருந்தது. அங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். லைட்டா மழை வந்து அந்த மண் எல்லாமே ஈரமா இருந்துச்சு. அதுல அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனா தான் வாட்டர் இருக்க மாரி இருந்துச்சு. இதே வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் ரெய்னி சீசன்ல போனீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வியூ பார்க்கறக்கே. தண்ணியுமே வந்துட்டு கொஞ்சம் நெறையா இருக்கும். நான் நெறைய ரீல்ஸ்லலாம் பார்த்துருக்கேன். அப்போ வந்து தண்ணி வந்து பக்கத்திலேயே இருக்கும். அதில வந்து விளையாடுற மாரிலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா நாங்க போறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் வாட்டர் இருந்துச்சு. அதுக்குள்ள நம்ம இறங்கிலாம் ப்ளே பண்ண முடியாது. ஜஸ்ட் அப்படியே அந்த ஒரு வாக் போயிட்டு வரலாம். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் அங்கங்க நின்னு விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்களுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு அது கொஞ்சம் தூரம் அந்த தண்ணீல போய் நடந்துட்டு வந்தோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா ரெயினா இருந்தா கொஞ்சம் தண்ணி நெறைய இருந்திருக்கும். இது லைட்டா ரெயின் வந்திருந்தனால, அந்த பிளேஸ்ல வந்து ஒரே வந்துட்டு சேரா இருந்தது. நடக்கறக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது.
கால் வந்து ரொம்ப அப்படியே இதா இருந்தனால அதுக்குள்ள விட்டு நடக்க முடியல. சேருல நடந்து போ முடியல. ஸ்லிப்பர்ஸ்லாம் அவுத்து வச்சுட்டு வேணா நீங்க கொஞ்சம் தூரம் நடக்கலாம். ஆனா, அந்த தண்ணி தாண்டி வந்துட்டோம்னா, இந்த மாரி ஒரே புல்வெளியா தான் இருந்துச்சு. அங்க பார்த்தீங்களா, எல்லாருமே வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அங்க விளையாடிட்டு, கிட்ஸ் எல்லாமே நல்லா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி ஃபேமிலிஸ் எல்லாமே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து அங்க உள்ள போம்போதே வந்துட்டு, இந்த மாங்காய், அதுக்கப்புறம் பைனாப்பிள் மட்டும் வாங்கிட்டு போயிருந்தோம். அத உட்காந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். தேவ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வந்து நான் வீட்லேருந்தே எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த மக்கானாலாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். பட் ஆனா, அவன் அங்க போனதுமே வந்துட்டு சிப்ஸ பார்த்தோனே சிப்ஸ் வேணும்னு சொல்லி அத வாங்கி தான் சாப்பிட்டுருந்தாங்க. அங்க சரி சொல்லி வாங்கி குடுத்தோம். அவனும் உட்காந்து ஜாலியா வந்து ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ற வேலைய முடிச்சிடலான்னு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தான். நாங்களும் ரிலாக்ஸா உட்காந்து அத அப்படியே நல்லா அழகா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். கிட்ஸ் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க இந்த இடத்துல. ரொம்ப பெரிய கிரவுண்ட் மாரி ஃபுல்லா புல்லா இருக்கனால ஓடி புடிச்சு விளையாடுறது, அந்த மாரிலாம் சூப்பரா விளையாடலாம் கிட்ஸ் வந்தாங்கன்னா. கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா, இந்த ரீல்ஸு, ஷூட்ஸு, வீடியோஸ்ன்னு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்குமே இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா? நம்ம கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் கிரீனா தான் இருக்கும். அதுல அந்த வானம் பார்க்கறக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. தேவுமே சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு அப்படியே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம். ஆ ரெயினா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நல்லாவே தண்ணி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கேன். நான் ரெயின் டைம்லயும் போனதில்ல. அப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. ரீல்ஸ்ல தான் நெறையா பார்த்துருக்கேன். அதில வந்து இந்த ஊஞ்சல் மாரிலாம் வச்சு ஆடுவாங்க. பட் ஆனா, அந்த ஸ்பாட்லாம் இதில எங்க இருக்குன்னு தெரியல. நாங்க ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போய் அந்த தண்ணீல விளையாண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இது வந்து ஐ திங்க் மழமலை டேம்க்கு அப்படியே பேக் சைடுன்னு நெனைக்கிறேங்க. அந்த பேக் வாட்டர் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு இங்க வந்து இதாகுற மாரி இருக்கு. அங்க வந்து டேம் வந்து ஃபுல்லா இருக்கும்போதோ, இல்ல தண்ணி அதிகமா இருக்கும்போது, இங்கேயுமே தண்ணி அதிகமா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸா கேரளால மழை தான். பாலக்காட்ல வந்துட்டு மழை தான் போயிட்டுருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னுமே அங்க வந்து தண்ணி அதிகமா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பா கோயம்புத்தூர் பக்கத்துல இருந்தீங்கன்னா, மஸ்ட் விசிட் ஸ்பாட்டு. ஏன்னா, நமக்கு வந்து இது ரொம்ப பக்கம். நான் சொன்ன மாரி 50 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பிளேஸ்க்கே ரீச் ஆயிரலாம். அண்ட் 1 டே கூட இதுக்கு வந்து தேவைப்படாது. நீங்க ஒரு ஈவினிங் மாரி கிளம்புனீங்கன்னா கூட ஓகே. ஒரு ஆஃப்டர்நூன் கிளம்புனீங்கன்னா, ஈவினிங் போய் அங்க ரீச் ஆயிரலாம். நாங்க வந்து ஒரு 3:00 இங்க கிளம்புனோம். கிளம்பி கரெக்ட்டா ஈவினிங் வந்து அங்க போயிட்டோம். என்ன அந்த பார்க் பண்ண தான் லேட் ஆச்சு. அதையும் பார்க் பண்ணிட்டு ஒரு 5:00ங்கிறப்ப நாங்க உள்ள போயிட்டோம். உள்ள போனதுலேருந்து அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அந்த சன்செட் ஆகுற வரைக்குமே நாங்க அங்க தான் இருந்தோம். ஃபுல்லா ஒரு 7:00 வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணிட்டு வரலாம். அங்க பாருங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு டீம் வந்து தேவோட அப்பாட்ட ஃபோட்டோ எடுத்து குடுக்க சொன்னாங்க. அவங்க எடுத்து குடுக்கறதுக்குள்ள தேவ் அதே போஸ்ல உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான். தேவ் வந்து ரொம்ப ஜாலியா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜாலியா சுத்திட்டு, அங்க இருந்த கிட்ஸ் கூட விளையாடிட்டு, வரவே இல்ல அவன் ரொம்ப நேரம் அங்க விளையாடிட்டே இருந்தான். நாங்களும் வந்து அவன் வர வரைக்கும் அப்படியே ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம் அவனோட வீடியோஸ்லாம். மழம்புழால வந்து இன்னும் தண்ணி வந்து தொறந்து விடலன்னு நினைக்கிறேன் அதுல. அதனால இங்க வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியா இருக்குது. அண்ட் நீங்க 1 டே ட்ரிப்பா பிளான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு மழம்புழா போயிட்டு, அங்க இருக்க பார்க்கு, டேம் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் கூட வந்து இந்த பிளேஸ் வந்து நீங்க விசிட் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான வொர்த்தான ஸ்பாட் தான். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஃபுட் எல்லாமே கூட வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து, அங்க உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்ஸ் எல்லாமே நெறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஊட்டி விட்டுட்டு, அவங்க நேரத்திலேயே வந்திருப்பாங்க போல. ஸோ ஃபுட்டெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து, அங்க வந்து உட்காந்து அழகா சாப்பிட்டுட்டு, சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வியூல அங்க உட்காந்து நம்ம சாப்பிட்டு, பேசி சிரிச்சுட்டு இருக்கிறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேவ் முக்கியமா எங்களுக்கு அவன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணான். அதுவே போதும். அண்ட் தென் நாங்களும் சூப்பரா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் நிறையா எடுத்துட்டு அந்த டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். தேவுக்கு வந்து அங்கேருந்து வரக்கு மனசே இல்லை, ஓடிட்டே இருந்தான். கடைசியில் அவனை கட்டி தூக்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். கண்டிப்பாக நீங்களும் கோயம்புத்தூரில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.